GJX Gem Fair. பைக்கா காராண்டு கூட தெரியல. இந்த BMW வந்து 1800 ரிஜிஸ்டர் பகுதியில் வந்து பெரும்பான்மையான வயசானவங்களே அல்பாஸ் இருக்கீங்களா? ஆமா அப்படியே நல்லா இருக்கிறியா? ஸ்பெஷல் சாப்பாடு வந்து ஆளு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம்? அப்படியா? சரி சரி சரி. ஆசிஃப்ல எப்பவுமே அமெரிக்கால பிஸியா இருப்பாரு. போட்டோ தான் உள்ள விடுவானோ பாத்தீங்க. வேலூர் கைதி மேரி இதுதான் அந்த ஹாலு தொழுற இடம். அந்த ஸ்டோரேஜ் வைக்கிற இடத்துல வந்து நமக்கு ரெடி பண்ணி தந்திருக்கிறாங்க. இடப்பற்றாக்குறையினால 2வது ஜும்மா நடக்குது. என்ன புது வகையான ட்ரீட்மெண்டா இருக்கு? என்ன நடக்குது, ஏது நடக்குது? தண்ணி வேற என்ன தண்ணி நான் சாப்பிட்டாச்சா? எப்ப கிளம்புறியா? கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். நாங்க போறோம். போயிட்டு வாங்க. பியமானிலா GJX Gem Fair. இது ஒரு இன்டர்நேஷனல் ஜெம் ஃபேர். அமெரிக்கன் நடத்துகிற ஃபேர். இதில் எல்லா இந்தியன்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ் ஆட்களும் முக்கியம். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள தூசான் நகரில் நடைபெறும் இந்த GJX ஜெம் ஷோ வெகு காலமாக நடந்து வருகிறது. இது ஒரு உலக புகழ்பெற்ற மாணிக்க நகை கண்காட்சி. இந்த பகுதி வந்து வருஷத்துல ஒரு தடவை தான் உபயோகம் பண்றாங்க. வெட்ட வெளி இடத்துல தான் ஒரு ராட்சச டென்ட் அடிக்கிறாங்க. என்ன அது வந்து குவாலிட்டியா ப்ரொஃபஷனலா இருக்கும். BMW பைக்கு, ஹோண்டா. அப்பா எவ்வளோ பெரிய பைக்கு பாருங்க. என்ன அழகா இருக்கு. பைக்கா காராண்டு கூட தெரியல. 1000 கிலோமீட்டர் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் போல தெரியுது. ஏன்னா எல்லாம் 1800 cc. இந்த BMW வந்து 1800 cc. சூப்பராக இருக்கு. ஓகே, ஷோக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வந்தாச்சு. காலை 10 மணிக்கு கண்காட்சி ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே நுழைவதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். வெளிநாட்டவர்களாக இருப்பவர்கள் பாஸ்போர்ட்டு, ஐடி கார்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறலாம். எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. பலத்த பாதுகாப்பு இருக்கும், போலீஸ் பாதுகாப்பு. உள்ளே போகும்போதும் சரி, வெளியே வரும்போதும் சரி, நம்மளுடைய அந்த எக்ஸிபிஷனுடைய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே நம்மளை அனுமதிப்பாங்க. US அரசாங்கமே அந்த வயசானவங்களை வந்து சும்மா இருக்க விடாமல் என்ன செய்கிறாங்க, வேலை கொடுத்து இதை மாதிரி ஊக்கப்படுத்துகிறாங்க. வீட்டிலே முடங்கி கிடக்காம எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, சுறுசுறுப்பா. GJX Gem Fair முதல் நாள் எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. அந்த டெண்டுக்குள்ளே தான் வந்து இந்த ஷோ நடக்குது. விலை மதிப்பற்ற கற்கள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள கற்கள் இந்த டெண்டுக்குள்ளே இருக்கும். வாங்க அல்பாஸ். இருக்கீங்களா? ஆமாம் அப்படியே எல்லாரும் ஜெம் ஷோ அட்டன் பண்ணுறாங்க. எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான், தமிழ் பிள்ளைகள். நிறைய நிறுவனங்கள் இந்த ஜெம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. ஆனால் லிமிட்டட் பர்சனுக்கு தான் அலவுடு இருக்கிறதுனால எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. காரணம், ஒரு மாதம் இதை சுற்றி ஜெம் ஃபேர் நடக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த ஷோவில் கலந்து கொள்வதற்கு. நல்லா இருக்கிறியா? He's Chinese Muslim people. Yeah, he always we meet them. வருஷம் அவங்களை சந்திப்போம். பேங்காக் வருவாங்க, ஆங்காங்கில் சந்திக்கிறது. சைனாக்காரங்க. Which state in China? China. Which city? Gansu province. Gansu. Nanjolamian. Okay. மதிய லொகர் சாப்பாடு. இன்றைய ஸ்பெஷல் சாப்பாடு வந்து இறால். நெய்ச்சோறு ஆக்கி இறாலை வந்து தொக்கு மாதிரி, அந்த பொரிச்ச மாதிரி இல்லாமல், ஆக்கிற மாதிரி இல்லாமல், அந்த ஒரு டேஸ்ட்டு. இப்பவும் நம்ம கையில் சாப்பாடு கொண்டு வரும்போது கிரேவி தனியாக, கறி தனியாக கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் போகும்போது ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ஒன்று பிரியாணி மேக் பண்ணுவோம். இல்லாட்டா இந்த மாதிரி சிம்பிளாக கிரேவி பெருசாக இல்லாமல் சக்க மாதிரி வச்சு அது கொண்டு வந்துட்டா ஈஸியாகிக்கும். இறால் வந்து எல்லாமே இங்கே ஃப்ரெஷ் மார்க்கெட்டு தான் கிடையாது. வால்மார்ட்டு, சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். அப்படியே ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பான். அது பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து அப்படியே தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிற வேண்டியதான். நல்லா இருக்கும் சாப்பாடு. ரொம்ப நினச்ச மாதிரி உள்ளே சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். தினமும் நாங்கள் எக்ஸிபிஷன் போயிட்டு காரில் தான் சாப்பாடு வச்சிருக்கோம். உள்ளேயும் ஃபுட் கோர்ட் இருக்குது. கார்லேயே வச்சிருந்ததுனால காரில் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே பொழுதுட்டு போயிடுவோம். கிளைமேட்டு அதாவது ரொம்ப ஹாட்னு சொல்ல முடியாது, வெயில் அடிக்குதுன்னா. காலைல சரி பனி, மத்தியான டைமில் வெயில் இருக்குது. நம்ம உள்ளே ஆல்மோஸ்ட் ஏசிலே இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. சாப்பிட்டு போட்டு திரும்ப ஷோக்கு போக வேண்டியதான். உள்ளாக எக்ஸிபிஷனுக்கு வெளியே வந்து டாய்லெட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈஸியாக இருக்கும். ஓகே.
இல்லை நாயை கொண்டுட்டு போகிறேனே அதுக்கு போட்டேன். விதிவிலக்கு இல்லாமல் இருக்குது. நாய்களை எங்கே வேணாலும் இந்த நாட்டில் கொண்டுட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. லைசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்னா லைசன்ஸ் உள்ள நாய்களாக தான் இருக்குது. ஆமாம், நாய் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. பிள்ளை குட்டியை பார்க்காம ஷோ எப்படி இருந்துச்சு? ஷோவாக இருக்கிறா, குவைட்டாக இருக்கு. சரி சரி, இன்ஷால்லா வரக்கூடிய பேங்காக் ஷோ நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம் ஃபர்ஸ்ட்? அப்படியா? சரி சரி சரி. நீங்க பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்கு, பார்த்துட்டு போங்க இன்ஷால்லா. ஓகே ஓகே. எக்ஸிபிஷன் ஹாலுக்கு வெளியே என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்து கோட் இருக்குது, ஹலால் ஃபுட் இருக்குது, காஃபி, இந்தியன் ஃபுட்டு, வெஜிடேரியன் எல்லா வகையான உணவுகளும் வச்சுருக்குறாங்க. நமக்கு ஜெம் ஃபேரை பொறுத்த வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கால் வலி ஏற்படும். அதனால் இங்கே வந்து நண்பர்களை பார்த்து கொள்வது. ஆசிஃப் லைவ் எப்பவுமே அமெரிக்காவில் பிஸியாக இருப்பார். ஏன்னா வந்துருக்கிறாரு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க. சரி, எடுத்துட்டீங்களா? நல்ல சக்ஸஸாக எடுத்துட்டீங்களா? ஓகே. வழக்கம் போல் வந்தாச்சு, கார் பார்க்கிங் பண்ணியாச்சு. வந்தால் நம்ம ஆட்களும் எல்லாருமே நம்ம விடுற இடத்துல தான் விடுறாங்க. ஏன் காலையிலே எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் எங்கள் இடத்துல வந்து. ஏன் இடத்துமா பக்கத்தில் வந்து விடுவீங்க? இல்ல பேட்ச் வச்சுட்டு மறந்துட்டேங்க, அதனால தான் வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். நீ போட்டா தான் உள்ள விடுவானோலாம். பாத்தீங்க, வேலூர் கைதி மாரி இருக்கும். இல்ல முகமது தான் அத்தா பேரு, அதான் வரோம். கழக போர்வால் உட்கார்ந்து திராவிட தாய்லாந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நேம் கார்டை போட்டு அடிச்சுட்டான். மயிலாடுதுறை மாவட்டம் நம்ம ஊர் செய்தி பத்திரிகையினுடைய நிறுவனர் மறைந்த டாக்டர் ஐயூப் அவர்களுடைய மகன் அஜ்மல் கான் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஜெம் ஃபேருக்கு 25 வருஷமா வந்துட்டு இருக்கிறாரு. இது ஒரு செகண்ட் வந்துடும். நான் வந்து 28ஆம் தேதி பூத் போடுறீங்களா? நிறைய பேர் அந்த இந்திக்காரன் நிறைய பேர் விட்டோம், ஜாயிண்டா போட்டுருவாங்க. ஆமாம், நிறைய பேர் குரூப் போயிட்டு இருக்கு. 10 வருஷமா வந்து ஊற்றி போறதை நிறுத்திட்டோம். அது வந்துலாம் இது என்னோட 25ஆவது வருஷம் புதுசாக. அதே ஆளா பண்ணீங்க. ஜும்மா தொழுகை வந்து இந்த தடவை ஜிஜேஎக்ஸ்ல வந்து அந்த ஹாலுக்குள்ளே, அதான் நம்ம தமிழ் முஸ்லீம் அசோசியேஷனுடைய நிர்வாகிகள் சுரப்போன் ஆஜியார் எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஹாலு, தொழுகிற இடம். அந்த ஸ்டோரேஜ் வைக்கிற இடத்துல வந்து நமக்கு ரெடி பண்ணி தந்திருக்கிறாங்க ஜிஜேஎக்ஸினுடைய குழு அமைப்பு. ஐசிஐ குரூப், அந்த குரூப் ஹாலில் தான் அந்த ப்ரேயர் ஹால். எல்லா வருஷமுமே நம்ம பள்ளியாசலில் போய் தான் தொழுவ போவோம். இந்த தடவை அந்த எக்ஸிபிட்டருக்கு சிரமம் இருக்கக்கூடாங்கிறதுக்காக வேண்டி இங்கே தான் நம்ம எல்லாரும் தொழுகிறாங்க. ஜும்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும். இடம் ஒரு ரொம்ப நெருக்கடியான இடங்கிறதுனால அவங்க செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு எத்தனை பேர் நிறைய பேரை தொழு வைக்கிறதுக்குள்ள ஏற்பாடை நம்ம மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தொழுகைகளை நாம் பேணி தொழுவோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே கரமேந்துவோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவான், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களை நீக்குவான், நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான், நம்முடைய பிரயாணங்களை லேசாக ஆக்குவான். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. பிளான் பண்ணி தான் அந்த ஒரு குரூப்புக்கு நின்றுட்டு சிம்பிளாக மூடாம அடுத்த போயிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு பேசி அதுக்கு தான் நாங்கள் அப்படி வியாபாரம் பண்ணலாம். நிக்கணும் இடப்பற்றாக்குறையினால 2வது ஜும்மா நடக்குது. முதல் ஜும்மா சாதிலி ஆலிம்சா நடத்தினாங்க. 2வது ஜும்மா வந்து நம்ம அக்பர் அலி மகன் முக்பில் நடத்துறாரு. மத்தியான சாப்பாடு இப்படி கார் பார்க்கிங்ல வந்து கார்ல உட்காந்து வந்து சாப்பிட்றது. ஹைவேக்கு பக்கத்துல இருக்குது. நல்ல ஒரு அட்மாஸ்பியர்.
தினமும் இங்கே தான் வந்து ஒரு 5 நாளைக்கு சாப்பிடுவோம். என்ன புது வகையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது? என்ன நடக்குது, ஏது நடக்குது? இது டெய்லி சாப்பாடுக்கு வந்து நாங்க இந்த ஸ்பூனை கொண்டு வருவோம். இன்னைக்கு ஸ்பூனை கொண்டுட்டு வர மறந்தாச்சு. அதனால இப்படி ஒரு தண்ணி இப்படி ஒரு ஆமா தண்ணி வேற என்ன தண்ணி தண்ணிப்பா அந்த அளவுக்கு பாத்ரூம் பக்கத்துல இல்ல, அதனால தண்ணிய மிச்சப்படுத்திக்கிட்டு ஈஸியா இருக்கு. தண்ணி தாடா அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம நண்பர் சாண்டிஸை பயந்து போய் ஏதோ நினைச்சுக்கிட்டாரு. உண்மையிலே தண்ணி தான். சூசான்ல நடக்கக்கூடிய இந்த GJX ஜம்பர் 5 நாள் நடக்கும். என்ன சாப்பிட்டீங்களா? ஒன்னும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. எப்ப கிளம்புறியா? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிறிய காணொளிகளை மட்டும் நம்ம காட்டியிருந்தோம். குறிப்பா சொல்லணும்னா இந்த வருடம் ஜம்ஃபேருக்குள்ளேயே ஜும்மா தொழுவக்கூடிய அனுமதியும் நமக்கு தந்தாங்க. உண்மையிலேயே அந்த GJX நடத்தக்கூடிய அந்த அமைப்புக்கு நம்மளுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். போயிட்டு வாங்க, ஃபியமானிலா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நம்ம காணொளியை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.